அதே போன்று இன்னொரு முக்கியமான கோரிக்கை வந்து எடப்பாடி வைத்தது என்னவென்றால், நாங்கள் அதிமுக வந்து பாஜகவோடு கூட்டணி வைத்தாலும் கூட ஓபிஎஸ்ஐயும் சசிகலாவையும் தினகரனையும் நாங்கள் சேர்த்துக்கொள்ள முடியாது அதை அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைத்திருந்தார், இந்த கோரிக்கையை வைத்திருந்தார். இந்த இரண்டு கோரிக்கைகளில் மாற்றி விடலாம்ங்கிற இடத்துக்கு பாஜக வந்திருக்கிறது. காரணம், கட்சியா பதவியா அல்லது தனிப்பட்ட அரசியலா என்கிற இடத்தில் வரும்பொழுது கட்சிக்காக ஒருத்தர் வந்து காவு கொடுப்பதில் பாஜக என்னைக்குமே தயங்கினதில்லை. அதுக்கு ஏற்றா போலதான் பேட்டியும் இருந்தது. என்ன இருந்தது? பதவி என்பது வெங்காயம் மாதிரி உரிக்க ஒண்ணுமே இருக்காது அப்படிங்கிறத சொன்னார். இப்போ அதிலிருந்தே அவர் பதவியிலிருந்து தூக்கப்படுகிறார் என்கிற செய்தி வெளியே வந்தது. ஆனால் அவரை தூக்கக்கூடாதுங்கிற சில விஷயங்கள் நடந்தாலும் கூட அவரை தூக்க வேண்டும் என்று பல்வேறு அரசியல் விளையாட்டுகள் அங்கே நடக்குது. அப்போ நயினார் நாகேந்திரன் அதில் போட்டியில் இருக்கிறார், அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் தமிழிசை, இன்னொரு பக்கம் வானதி, இப்படி யாராவது ஒருத்தர் தமிழ்நாட்டு பாஜக தலைவராக வருவான்னு சொல்றாங்க. எப்படி இருந்தாலும் பதவி விட்டு வர்றாங்க. இப்ப இது வந்து எடப்பாடியுடைய கோரிக்கை ஒன்று நிறைவேற்ற வாய்ப்பு இருக்கிறது. இரண்டாவது முக்கியமான கோரிக்கை என்பது ஓபிஎஸ்ஐயும் டிடிவி தினகரனையும் சசிகலாவையும் நாங்கள் சேர்த்துக்க மாட்டேன். அதில் தான் இப்போ சிக்கல் இருக்கிறது. இப்போ இந்த சிக்கலை தீர்த்து வைக்கத்தான் வந்து மோடியுடைய வருகையை பயன்படுத்த இருக்கிறாங்க. ஏற்கனவே நமக்கு தெரியும், கடந்த காலங்களிலும் பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது இதே சிக்கலை வந்து தீர்த்து வைக்க முயற்சி செய்த சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். ஓபிஎஸ்ஏ வந்து தண்ணீர் விளக்கம் கொடுத்தார், அமித்ஷா எவ்வளவோ சொல்லி இபிஎஸ் கேட்கல அப்படின்னு சொன்னார். அப்ப இந்த சிக்கலை எப்படி பாஜக தீர்த்து வைக்க போகுது அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. இப்போ பாஜக அதிமுக கூட்டணி உறுதியாகிவிட்டது ஒன்று. இரண்டாவது, பதவி தப்பாது, தூக்கப்படுகிறார் என்கிற செய்தியும் உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. இப்போ மூன்றாவதாக இருக்கின்ற இந்த சிக்கல் தான் இப்போ முக்கியமானது. இன்னொன்று, ஏன்னா அவங்களுக்குள்ள வந்து ஒரு பெரிய புரிதல் இல்லை அப்படிங்கிறதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, எடப்பாடி அவர்கள் வந்து டெல்லியில் அமித்ஷாவை சந்திக்க போன காலகட்டத்தில் ஓபிஎஸ் கொடுத்த பேட்டி முக்கியமானது. என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி அவர்கள் பதவி விட்டு ஓடிவிட வேண்டும் என்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஓபிஎஸ் கொடுத்ததை பார்த்தோம். அப்போ அந்த அளவுக்கு ஒரு கடுமையாக ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு கான்வர்சேஷன் இருக்கு. அப்போ ஓபிஎஸ்ஐ முழுமையாக இபிஎஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை.